பவர் ஆஃப் அட்டர்னி. இந்த லா படிச்சவங்களுக்கு அது நல்லா தெரியும். அட்டர்னி அப்படின்னா அங்கீகாரம் பெற்ற நபர்னு சொல்லி அர்த்தம். போட்டுருக்கும்ல, அங்கீகாரம் பெற்ற அரசு மருத்துவர். எல்லாரும் மருத்துவர்கள் தான். ஆனா ஒரு சில பேருக்கு என்ன இருக்குது, அங்கீகாரம் பெற்ற அரசு மருத்துவர்ன்றனால அவர் கவர்மெண்ட் ஆபீஸ்ல உட்கார்ந்து சைன் போட்டாதான் செல்லுபடி ஆகணும் இல்ல, அவர் இங்க உட்கார்ந்து சைன் போட்டாலும் அது என்ன ஆகும், செல்லுபடி ஆகும். அதுக்கு பேர் தான் பவர் ஆஃப் அட்டர்னின்னு சொல்லுவாங்க. அவர் வந்தார், இருந்தார், மரித்தார், உயிர்த்தார், பிதாவோட வலது பரிசத்துல உட்கார்ந்தார். நம்மள எங்க வச்சிருக்காரு, பூமியில வச்சிருக்காரு. பூமியில நம்மள வச்சிட்டு போனவர் சும்மா வச்சிட்டு போல, நமக்கு பவர் ஆஃப் அட்டர்னியை கொடுத்துட்டு போயிருக்காரு. நம்மள அங்கீகாரம் பெற்ற நபர்களாய் மாற்றிவிட்டு போயிருக்காரு. எனக்கு என்ன அங்கீகாரம் இருக்குதோ, எனக்கு என்ன வல்லம் இருக்கோ, அது எல்லாத்துக்கும் உனக்கு ஒரு அங்கீகாரத்தை நான் தரேன். விசாசன துரத்தினப்ப போச்சா, வியாதியஸ்தன் மேல கை வச்சப்ப சுகம் ஆச்சா, நான் சொன்ன ஒவ்வொன்றும் நடந்துச்சா, ஏன்னா அது மேலதான் எனக்கு ஒரு அதிகாரம் இருந்தது. அதன் மேல் உனக்கும் நான் அதிகாரத்தை நான் தருகிறேன் என்று சொல்லி ஒரு அங்கீகாரத்தை இந்த பூமியிலே நமக்கு கொடுத்து விட்டு இயேசு போயிருக்கிறார். விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை இந்த பூமியில நான் கொடுத்திருக்கிறதுனால என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளையும் அவன் செய்வான். இவைகளை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்.